ஏடிஎம்கேவும் இவங்களுமே மியூச்சுவலாக பேசியிருக்காங்க. ஒருவேளை ஏடிஎம்கே 100 வருது, இவங்க 20 வராங்க, 120 அப்படி வந்தால் கூட ஒரு இது நடக்காது. இப்போ இவங்க ஒரு 80 வந்து அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வர மாதிரியும் வராது. சப்போஸ் ஏதோ நடக்குதுப்பா, நீ ஒரு 80 வந்துடுற, நாங்கள் ஒரு 100 வந்துடுறோம், 180 அவங்க ஒரு 50 வந்துடுறாங்க, அப்போ நம்ம கூட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி களம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு எப்படி? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. தமிழக மக்கள் எப்பவுமே அந்த மாதிரி கொடுத்தது இல்லை. ஹேங்கிங் அசம்பிளி கொடுத்தது இல்லை. நான் நேற்று கூட பேசியிருப்பேன். இதில் 80களில் தான் 55% டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி, 29%, 28, 27% தான் எம்ஜிஆர். அப்போவே கூட எம்ஜிஆருக்கு தொங்கு சட்டசபையோ ஏதோ கொடுக்கல, முழு மெஜாரிட்டி கொடுத்தாங்க. மெஜாரிட்டி 129 தொகுதி வந்தார். அதனால ஆனால் பட் 55% வாங்கினது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். ஆமாம், ஆனால் அவங்க வெற்றி பெற்றது வந்து 27 கூட்டணி. 27 அந்த இது இறங்கிச்சு. ஜனதா கட்சியுடைய பர்சன்டேஜ்லாம் இவருக்கு வந்துடுச்சு. டிஎம்கேட்ட இருக்கிறது, காங்கிரஸ்ட்ட இருக்கிறது எம்ஜிஆர் எடுத்துட்டார். சரி சரி, புரியுது. இதெல்லாம் மாறி எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அதனால் ஜனங்க அப்படி கொடுத்தது இல்லை. ஒரே ஒரு தடவை 2006 மட்டும் விஜயகாந்த் ஃபேக்டர் இவங்க கொடுத்தாங்க. மற்றபடி இந்த தடவை இவங்களுக்கு வந்து 20%, 12லேருந்து 20, சில இடங்களில் இழுபறி, மற்றபடி குறைஞ்ச ஓட்டில் ஜெயிக்கிறதா வாய்ப்புகள்.